ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளிக்கு என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தீபாவளிக்கு வந்து நம்ம வந்து ஒரு 5 படத்தை வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த படத்தை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக அது புரியும். வாங்க நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு வந்து தீபாவளிக்கே வந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறது வந்து பைசன். இந்த படத்தை வந்து நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்தில் நம்ம துரு விக்ரம் அவர்கள் வந்து லீட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படம் வந்து கபடியை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக இருக்க போது. குறிப்பாக இந்த படத்தோட ஷூட்டிங் 80% முடிச்சிட்டாங்க. மீதி உள்ள 20% வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துலேருந்து ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தை தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக நியூ போஸ்டர் லான்ச் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது படம் வந்து பார்க்க போகிறது வந்து சர்தார் 2. இந்த படம் வந்து ஏற்கனவே வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து ஒரு இது விட்டுருந்தாங்க வீடியோ. அதில் வந்து ஒன்ஸ் இஸ் 5 ஆல்வேஸ் 5ன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ஜே சூர்யாவோட இன்ட்ரோவையும் கொடுத்து ஒரு வேறு லெவல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த படமும் வந்து ஷூட்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து ஒரு 40% படப்பிடிப்பு இருக்குது. ஆனால் இவங்க வந்து அந்த சர்தார் 1 வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணனால சர்தார் 2வின் தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக இந்த படக்குழு வந்து இப்போ மும்முரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து கார்த்தியோட வேகமாக வந்து ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் தான் அவர் கைதி 2க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படமும் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. மூணாவது படமாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா LIK, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கேம்பெனி. இந்த படம் வந்து நம்மளோட விக்னேஷ் சிவன் அவரோட இயக்கத்தில் நம்மளோட பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து லீட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படம் வந்து தீபாவளிக்கு கொண்டு வரதுக்கு இப்போ வந்து முறமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் மோஸ்ட் ஆஃபாக முடிஞ்சிருச்சு. இன்னும் இருக்கிறது வந்து 10% தான் படப்பொடி வந்து இருக்குது. ஏற்கனவே வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஒரு வேறு லெவல் ஹிட் காம்பினேஷனில் அவரோட ஹாட்ரிக்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போன படமும் அவருக்கு வந்து வேறு லெவல் ஹிட் கொடுத்துருச்சு. இந்த படத்தில் அவர் வந்து எப்படி வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவருக்கான ஒரு க்ரேஸும் இப்போ வந்து எழும்பியிருக்கு. ஏன்னா அவர் யங்ஸ்டரை கவர்ற அளவுக்கு அவரோட லைனப்பில் அவரோட நடிச்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக வந்து லவ் டுடேவும் சரி, இப்போ வந்த படமும் சரி, எல்லாமே வந்து அவருக்கு வந்து ஃபேன்ஸு அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு இருந்தது. கண்டிப்பாக அடுத்த படமும் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு நம்பலாம். 4வது படமாக பார்க்க போகிறது நம்ம சூர்யா அவர்களோட 45வது படத்தை வந்து பார்க்க போகிறோம். நம்ம சூர்யா இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாரு. நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படமும் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அது வந்து கன்ஃபார்மாக தெரியல. இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலைன்னா பொங்கலுக்கும் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம சூர்யா அவர்கள் ரெட்ரோ மூலமாக அவரோட கம்பேக்கை கொடுத்துருக்காரு. ஆனால் இன்னும் வந்து அந்த கமர்ஷியல் எலமெண்ட்டோட ஒரு வேறு லெவல் கம்பேக் கொடுக்கல. இந்த படம் வந்து கங்கோவோட நல்லா இருக்குன்ற அளவுக்கு தான் வந்து ஃபேன்ஸ் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. என்னதான் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விமர்சனங்கள் சொன்னாலும் இந்த படம் வந்து ஒரு ஹிட்டான ஒரு காம்பினேஷனில் நல்லா ஓடிருந்தாலும் அடுத்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்குற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கார். கண்டிப்பாக அது வந்து வில்லேஜ் சாயலில் நம்ம 45வது படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நம்ம நம்பலாம். அதனால் அந்த படத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. 5வது படமாக ஏதாவது ஒரு சின்ன படமோ இல்லாட்டி இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ண ஒரு படத்துக்கு வந்து யாராவது டிலே ஆகியிருந்தாங்கன்னா அந்த டேட்டை வந்து லாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து ஒரு முக்கியமான ரேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளோட சசிகுமார் அவர்கள் வந்து அவர் படத்தை கொடுத்துருந்தாரு. அந்த படத்துக்கு அப்புறம் அவர் வந்து பண்ணுற படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த 5 படங்கள் தான் வந்து தீபாவளிக்கு ரேஸில் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 படத்தில் எந்த படத்துக்கு உங்களுக்கு ஈகராக வெயிட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை வந்து லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி.